ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தினம் ஒரு வரலாறு அப்படிங்கிற சீரீஸ்ல மிஷனரிஸோட வாழ்க்கை வரலாறை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு அசாதாரணமான பெண்ணோட கதை. அவங்க எடுத்த ஒரே ஒரு முடிவு பல லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாத்துறதுக்கு காரணமா இருந்துச்சு. ஒரே ராத்திரியில நடந்த 3 மரணம் அது எப்படி லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாத்தும்? இந்த கேள்விதான் ஐடா ஸ்கட்டருங்கிற ஒரு பெண்ணோட வாழ்க்கையை மட்டும் மாத்தல, அது மொத்த இந்தியாவோட மருத்துவ சரித்திரத்தையே மாத்தி அமைச்சது. அவங்க முகத்துல இருந்த பயம் அந்த ராத்திரியோட தீவிரத்தை நல்லாவே காட்டுச்சு. ஆமா, நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் இன்னைக்கு நாம பிரம்மாண்டமா பாக்குற அந்த மருத்துவமனையோட ஆரம்ப புள்ளி இந்த ஒரு சின்ன ரூமோ, இந்த ஒரே ஒரு படுக்கையும் தான். இத பாத்தீங்கனாலே புரியும். ஐடா வர்றதுக்கு முன்னாடி நிலைமை எப்படி இருந்துச்சு? தாய்மார்கள் பிரசவத்துல இறக்குறது ரொம்ப அதிகம். பெண் டாக்டருங்கிற ஒரு விஷயமே கிடையாது. பல சமூக கட்டுப்பாடுகள்னால சரியான சிகிச்சையே கிடைக்காது. ஆனா ஐடாவோட மரபு, அவங்க நவீன மருத்துவத்தோட முன்னோடியா இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான பெண் மருத்துவர்களை உருவாக்குனாங்க. உலகத்தரம் வாய்ந்த சிஎம்சி வேலூரை நிறுவனாங்க. சிஎம்சி வேலூர் இன்னைக்கும் இந்தியாவோட தலைசிறந்த மருத்துவமனைகள்ல ஒன்னா இருக்கு. ஆயிரக்கணக்கான டாக்டர்ஸ், நர்ஸ்களை உருவாக்கிட்டே இருக்கு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையோட நோக்கத்தையே மாத்தக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு எதுவா இருக்கும்? அப்படி ஒரு தருணம் வந்தா நாம என்ன செய்வோம்? சிந்திச்சு பாருங்க.